சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். எங்க என் வீட்டுக்காரி கோலப்பொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டா அப்படியே சரி இதுதான் நேரம் சாக்குன்னு நம்ம போட்டு போடுவோம். நம்ம கையால அன்னைக்கு கோலம் போட்டாதான் நாளே நம்மளுக்கு நல்லா இருக்குது, பொழுது நல்லா போகுது. ஒண்ணு போடுறது நம்மளுக்கு விளக்குது இல்லை, மேலு வேலைக்கெல்லாம் அசாதியா முடியாம வருது எனக்கு. ஏய் கரவி கரியோ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வர கிளவி ஏன் கோலம் இங்க வர கிளவி உன்னை கூட்டுற மட்டும் தான் உன் வேலை, கோலம் போடுறதுலாம் ஏன் வேலை. அதெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு தான் நல்ல டிசைனா மாடல் அழகழகா போட தெரியும். நீ கம்பையும் சக்கையும் கொடியும் கிளியும் இழுத்து விட்டு புல்லு வந்த மாதிரி கோலத்துக்கு முன்னாடி அப்பி வீடு வாசல்ல அப்பி வச்சு போடுறேன். அது நல்லாவா இருக்கு? என்னோட உரிமை கடமை வீட்டு வாசல்ல கோலம் போடுறது. இங்க வர கிளவி நான் போட்டுக்குவேன், என்னைக்காவது போட முடியல, எனக்கு மேலுக்கு முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம வந்து கைவண்ண தெத்திட்டுனா போதும். மத்த நாளெல்லாம் நம்ம காவியம் ஒண்ணு வரைய வேணாம், நான் வரைஞ்சுக்கிறேன் போங்க நீங்க. வந்துருவா என்கிட்ட இருந்ததே வந்துருவான்னு தெரியல. கூட்டுற வரைக்கும் ஆளை கையில பிடிக்க முடியாது, கூட்டி பிடிச்சவன கங்கத்தி பாம்பா வந்துருவா. பாடும்படி பாடு, நாங்க செடியும் சக்கையும் இழுத்து வச்சு கோலத்தை போடுவேன். இவ அழகா வரையறவுகாவே. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சிலேட்டுல எப்படி வரைவேன் தெரியுமா? போவும் இதுவா பாட விட மாட்டேங்கிறாளே. பாடு பாடு நீனே. எந்த கலர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நான் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் நோயிரல்லவா, வருவாய் மலர்வாய் வாழ்வே பெரும் கனவா. இவங்க மகார கட்டைக்கு கோலப்பொடி எடுத்துட்டா ஒரு பாட்டு வரும், பாத்ரூமுக்குள்ள போயிட்டு குளிக்க போய் தண்ணி அள்ளி ஊத்திட்டா ஒரு பாட்டு வரும். இவங்க பாட்டை ஏதோ பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. இன்னைக்காவது கோலத்தை எப்படியாவது போட்டு போறலான்னு பார்த்தேன், வந்து விட்டாலே வந்து வெடுக்கட்டேன்னு பறிச்சு விட்டாலே. இருமடி இரு, எனக்குன்னு ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்ப இந்த விளக்கை யாருன்னு காமிக்கிறேன், கோலத்துல பின்னி காமிக்கிறேன்டி காமிக்கிறேன். எனக்கு நீ தாண்டி போட்டி, நீ தான் போட்டி, எனக்கு என் வீட்டுக்காரி தான் போட்டி. போட்டாச்சு, சூப்பரா போட்டாச்சு, ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். மனரோசா நீ கோலம் உன் கையால போட்டதன்னு இந்த வீட்டுக்கே ஒரு கலை வருது. மனரோசா மனரோசா அழகு மாதிரி கோலமும் அழகழகா போட்டு போறான். என்னது என்னதுங்க? அடுப்புல எல்லாம் ஒண்ணும் வைக்கல, என்ன அடுப்பே பத்த வைக்கலையே, கோலம் போட்டுட்டு போய் அடுப்பு பத்த வைக்கலான்றதே. ஏதோ கருகுதே, கருகுன்னு என்ன இம்புட்டு கரையை அடி பிடிக்கிற வாசனை. அங்கேயா கிளவி கிளவி அங்க பாரு, அண்ணனுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வயிறு வயிற்றுல கருகுது கிளவி, கருகுது பார்த்து. பொல்லாதவையா வீட்டுக்காரி கரெக்டா சொல்லி போடுறா. அப்படியா தெரியுது? நான் கருகுறது அவளுக்கு எப்படி தெரியுது? ஊர் உலகத்துல எல்லாம் உள்ள மாமியாரு மருமக சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்க்கணும், அடுப்பை பத்த வைக்கணும், கோலத்தை போடணும், சாமியை கரைச்சு தெளிக்கணும், கூட்டணும் கொல்லணும்னு நினைச்சு சொல்லுவாங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறா, கொல்ல மாட்டேங்கிறா, படுத்துக்கிறா, தூங்கிக்கிறான்னு. ஆனா என் வீட்டுல உலகத்துல இல்லாத அதிசயம், நான் தூங்கி எந்திரிக்காட்டி என் மாமியாருக்கு சந்தோஷம். என்ன கேக்குறீங்க? கோலம் போடுறதுல எங்க வீட்டுல போட்டி, கல்யாணம் வந்த நாளையில இருந்து போட்டி. நான் போடுறதா இல்ல நீ போடுறதா? நான் 4 மணிக்கு எந்திரிச்சா என் கிளவி 3:30 எந்திரிக்கேன், நான் 5 மணிக்கு எந்திரிச்சா என் கிளவி 4 மணிக்கு எந்திரிக்கேன். இதுதான் எங்க வீட்டுல உள்ள வழக்கம் பழக்கம். பத்தியல ஒரு கிளவி எப்போதும் போல வழக்கம் போல சாணியை கரைச்சு தண்ணியை தெளிச்சு ஊத்தி விடுறது, மாடு வந்து உழைப்பி பிடிச்சேன்னு அழிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுமில லாஸ்ட் வாரம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கு பத்திரம். ஐயோ எப்படி அழகழகா கோலம் போட்டு கலர் கொடுத்தேன். அந்த மானத்துக்கு பிடிக்கலையா? என் வீட்டு கிளவிக்கு தான் பிடிக்கலன்னா அந்த மானத்துக்குமா பிடிக்கல? மானம் போத்துக்கிட்டு இருந்தா ஊத்துதே. போச்சுடா போச்சு, மார்கழி மாசத்துல கோலத்தை போட்டு கண்ணால பார்க்க விடுது
போடுறாங்க, அவங்க பாட்டு பாடி கோலம் போடுறாங்களாம். இந்த வடக பகவன் வர்ண பகவன் பூத்திட்டு ஊத்துச்சுல்ல. என்னடி நானாச்சு நீனாச்சு அப்படின்னு பேசுனவ இப்ப வாய பழந்துட்டு ஆனந்த பத்துக்கு நிக்கிறவ பத்தியா? என்னைக்கு நல்ல மனசா இருக்கணும். கடவுள் நல்லவங்களை சாதிப்பாரு, கைவிட மாட்டாரு. வெள்ளத்தாயோடவே போட்டி போடுறீங்களா? வெள்ளத்தாயோட நல்லவங்களா? இங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க? கிளவி வயிற்று பிடிச்ச கிளவி. வெளியில உள்ளவங்க கூட பரவாயில்லவளையே, நீ வீட்டுக்குள்ள இருந்துட்டே வேலை பார்க்கறியா? உன்னைய இந்த பாறை கிளவி சிக்குவனா சிக்குவனா இந்த வெள்ளத்தாயி. எங்க ஓடுறியா? வீட்டுக்கு தானே வரணும். இந்த கறி குழம்பு வச்சு இட்லி அடிக்க போறேன். மாசம் எப்படிட்டு வரதானே வேணும். அப்ப இருக்கு. நல்ல சூடாட்டே இருக்கு. செத்த நேரம் இப்படி வச்சோம்னா பனியில ஆறி போயிருது. தங்கராசு, உரங்கிற போதுமா கொண்டாந்து இறக்குனது? இன்னும் மேற்கொண்டு எதுவும் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன சின்னம்மா உரமா? போதும் சின்னம்மா போதும். இந்த வாட்டி நம்ம இயற்கை உரம்னு வாங்கி போட்டிருக்கோம்ல, எப்படி வருதுன்னு பார்ப்போம். கெமிக்கல் உரம்னா இந்த கம்மியாக தான் போட்டிருக்குது. என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுவோம். என்னம்மா பாட, நீ தான் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேங்கிற, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. இயற்கை உரம் போடுறானா? இயற்கை உரம் ஒரு ஏக்கர் இடத்துல ஒவ்வொருத்தையும் 70 முடை 80 முடைன்னு அடிச்சு போடுறாளுங்க. நீ ஒரு ஏக்கர் இடத்துல 30 முடை 35 முடைன்னு அடிச்சு கட்டிரு. 4 பேர் போடுறதே நம்மளும் போட்டுட்டு போயிட்டு இருக்கணும்னு சொன்னா உனக்கு புரியுது இல்லையே, விளங்குதும் இல்லை. நான் என்னத்த சொல்ல? இயற்கை உரம் போடுறானா? இயற்கை உரம் யாங்க சின்னம்மா, ஊர் உலகத்துல வர வியாதிகளை பத்தி இப்பெல்லாம் கேள்வி பண்றீங்களா இல்லையா? நம்மளும் தானே சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் உள்ள புள்ள குட்டியெல்லாம் வருங்காலத்துல நல்லா இருக்க வேணாமா? நம்மள இருந்து ஆரம்பிப்போம். முன்னாடிலாம் எப்படி போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம்? அந்த மாதிரி போட்டு பாப்பா. அதனால 15 முடை கம்மியானாலும் ஆயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் இப்படி பொது நலம் ஊரு நலம் சொல்லிவிட்டு இப்படி நாசமா போக வேண்டியது. தாயம் தருமோ நாயம்னு பேசி பேசி விவசாயம்னா 4 லாபம் நாமளும் பார்க்க வேணாம், போட்டதை எடுக்க வேணாம். நம்மளுக்கு மட்டும் ஓட ஆட முடிஞ்சிருந்துச்சுன்னா அவகிட்ட விட போறாங்க. ஓடி ஆடி ஆடி அடிச்சு கொட்டி போட மாட்டேன் வெள்ளாமையே. என்ன பண்ணி தொலைய? அதுக்குள்ளேயே யாரோ உனக்கு போன் அடிக்கிறாங்களே, பண்டாட்டி தானா? செல்லம்மா என்ன செல்லம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு மாமா. ஏங்க மாமா, எப்ப நான் கரெக்டா பின்னாடி வந்து நின்றாலும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு புரிய? எப்படித்தான் அது? எப்படியா எப்படி? ஆனா கடக்க பின்னாடி வந்து நின்றா டிங்க டிங்க டிங்குன்னு தெரியாது, ஊருக்கே தெரியும், அவனுக்கு தெரியாதாக்கும். செல்லம்மா, இது கூடவா கண்டுபிடிக்க முடியாதவனா இருக்கிறேன்? என்ன கேள்வி கேட்கறாத்தீங்களா? பாங்க மாமா, வெக்கப்பட்டுக்கிறாங்க. வெக்கப்பட்டு இவன் வெக்கப்படும் போது சிரிக்கும் போது எனக்கு கடு கடு கடுல வருது. ஐயோ சின்னம்மா, என்னாச்சு? காலிகையில கொண்டு சுட்டுக்கிறாதிய பார்த்து. மாமா என்ன பார்த்துட்டோம்? அதெல்லாம் சுட்டது கால் இல்ல, மனசு. நம்ம பேசி வச்சிருச்சா இங்கிட்ட ஆகாதுல, அதை பிடிச்சி கண்டுகிட்டு இருக்கிய. அதெல்லாம் கண்டுக்கிறாதிய விடுங்க மாமா. நீங்க சரிம்மா, வெள்ளி செவ்வாய் தான் கோயிலுக்கு போவேன். நேத்தே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. இன்னைக்கு என்ன? ஏங்க மாமா, இன்னென்ன கிழமைதான் கோயிலுக்கு போகணும், இன்னென்ன கிழமை போக கூடாதுன்னு எதுவும் இருக்காக்க? மனசுக்கு எப்பெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு தோணுதோ அப்ப போக வேண்டியது. திங்கக்கிழமை நம்ம நெட்ட வெளியே போய் பரிச்சு எழுத போறேன். அவன் நல்லபடியா எழுதி அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையணும் தான் நம்ம போயிட்டு வந்தேன். மனசுக்கு ஒரு மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பானேன்னு ஒரு எட்டு போயிட்டு வந்தேன். ஆம்பிடுத்தேன். சரிப்பா, ஏதோ நல்லது நடந்தா சரித்தே. ஏன் நெட்டவழி அம்மா அப்பா வந்து வேலைக்கு போனாதான் சேர்த்துக்கணும் அப்படி பீம்பா இருக்காங்களாக்கும். ஏதோ இந்த பிள்ளை சொல்லுது பாப்பா. என்ன எதுவும் நல்லது நடந்தா சரித்தானே நம்மளுக்கும் பாப்போம். அவங்களுக்கு இவ சாமி கும்பிட போறாங்களாம். சாமி சும்மாவே டெனக்கு டெனக்கு டெனக்குன்னு தெரியும். இப்போ லூசா பிடிச்சி தெரியுது, லூசா தெரியுது. அது பரிச்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போய் கிழிஞ்ச கதை. மாமா என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன். அது என்ன அடுத்த பிள்ளைய எல்லாம் பேசுறது? அப்ப என்னையே நீங்க அடக்கிக்கிட்டு இருக்கீல்ல, பேசாம நில்லுங்க. இந்த வாரேன். செல்லமா செல்லமா, வம்பு வேணாம் செல்லமா. என்ன சொன்னியா? என்னமோ சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் என்னத்த சொல்ல போறேன்? நான் ஒண்ணும் சொல்லலையே. என்ன ஒண்ணும் சொல்லலையா? இங்கதான் நின்றுகிட்டு இருக்கோம், நல்லாவே காதுல விழுந்துச்சு. அப்ப நின்று கேட்டவங்க எல்லாம் செவுடா. ஒழுங்கா சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னீங்கன்னு.
நான் தான் ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ குரல வசதி பேசுற. போடி உன் ஜோலிய பாத்துக்கிட்டு. உன்னைய சொன்னனா அப்புறம் என்ன வந்துட்டே போ. நான் உன்னையும் சொல்லல யாரையும் சொல்லல. இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. என்ன வேணாலும் சொல்ல. என்ன சொல்லவே உங்களுக்கு உரிமை இல்ல. அடுத்த வீட்டு பிள்ளைய பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? லூசாம்ல லூசு. நம்ம தான் லூசு கணக்கா உட்காந்து அடுத்த வீட்டு வாவாத்த உட்காந்து புலவி கேட்டுக்கோ. அடுத்தவளை சொல்லிவிட்டு அவ லூசு இல்ல, நம்ம தான் லூசு. பாரு, மரியாதை இல்லாம பேசுன நாக்க அறுத்து போடுவேன் பாத்துக்க. யார என்ன வார்த்தை பேசுற லூசுன்னு? ஆமா, அவளை லூசுதே. லூசுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க? அவ ஏற்கனவே அரை லூசாதான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சா ஊருக்குள்ள. இப்ப முழு லூசா போய் திரியிற. அம்படுத்தேன் சொன்ன உங்களையே சொல்லும்போது இப்படி கோவம் வருதே. அவளை சும்மா லூசுன்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? லூசாம்ல லூசு நல்லா சொல்லுவாங்க விட்டுக்கிட்டு இருந்தா. என்ன நடக்கும்னு கேக்குறேன். என்னைக்கு நீ நல்லவளா இருந்திருக்க? என்னைக்கு நல்லவளா இருந்திருக்க? என்னைக்கு நீ வேகாரிதே? என் வீட்டுக்கு என்னைக்கு நீ வேகாரிதே? கல்யாணம் பண்ணி வரும்போது ஊமை குறைத்தி கணக்கா வர்றது ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி மந்து புட்டு ஆடுறது வேணகாரி. இதெல்லாம் பேசினா பேச்ச மட்டும் முடியாது. முடியறவங்களும் இல்ல. சரி, வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க நல்லா இருக்கப்படாது. ஊர்ல உள்ளவங்க என்ன பண்ணாலுங்க? அவளே கண்ணும் காணாம இப்படி போட்டு வந்து பண்றீங்களே. நீங்களாம் என்ன செம்மமா தெரியல ஆத்தா எனக்கு. சரி, ஒரு பெரிய மனுஷின்னு பார்த்து பேசு. ஒரு பெரிய மனுஷன் என்ன பேசுற ஏது பேசுற பேச இருந்தே உனக்கு நல்லா தெரியாது பாத்துக்க. நான் யாரையோ சொல்லுவேன், நான் எவரையோ சொல்லுவேன். உனக்கு நான் உன் சொல்லியை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு உன் புருஷனை பார்க்க வந்தியா? பேசிட்டு போக வேண்டியதான மாட்டி. உன் அக்கா பொருளை வீட்டுல எங்க உட்கார்ந்து இருக்க முடியலன்னா இங்க பக்கம் வந்தே. அதுவும் வந்துட்டியா? புருஷன் முன்னாடியே வந்துட்டியா? புருஷன் எதுவும் சொல்லிடுவாளோ, வச்சிருவாளோ, புருஷன் பக்கத்து சாஞ்சிருவானோ என்னமோ ஏதோ ஒண்ணு பதறி போய் திரியிறவ. கொஞ்சம் விடுறியான்னு கேக்குறேன். என்ன நீங்க பத்தி யாரையும் பேசுற எவரோ பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசுறியே? நான் வரவே காதுல விழுகணும், நான் என்ன ஏதுன்னு கேட்கணும், நம்ம இருக்கணும். அந்த காரணத்துக்கு தானே பேசுறியா? இங்க பாருங்க, திரும்ப நான் சொல்றது எதை சொல்றேன். என்ன பேசினா கூட பொறுத்து போயிருவேன். என் கூட இருக்கிறவங்க அவளுங்களே ஆகாமல் பேசுனேன்னு வச்சுக்கிறேங்க. என்னால பொறுத்து போக முடியாது. ஆமா, பார்க்க வருவேன். என் பிரச்சனை தானே பார்க்க வரேன். யாரையாவா பார்க்க போறேன்? என்ன பண்றா ஏது பண்றது வேலை வெட்டி பாக்குறாங்களான்னு பார்க்க வருவேன். இவங்க போய் அவங்கள ஒட்டிக்கிட்டு வேலை பாக்குறாங்களோ என்னமோ ஏதோ நீங்க தான் பதவி வைக்கிறீங்க. நான் ஒண்ணும் தெரியல. சொல்லி கொடுத்தோன்னு எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் தங்கராசு, நல்லா இருக்குடா, கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டியை விட்டு பேச விட்டு வேடிக்கை வந்து நிக்கிறீங்களா? என்னென்ன பேசுற பத்தியா? ஒரு வார்த்தை நான் அவளை சொல்ல இவளுக்கு என்ன வாமுடா? இவளுக்கு என்ன வலிக்குது? ஏத்து பேசுற. சொல்லிவிட்டேன். ஐயோ, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தாவே பிரச்சனை தானா? ஏன் வச்சிடமா? நீங்க சொன்னது வாய்விட்ட தப்பு தானே. நல்லா இருக்க பிள்ளைய லூசு சொல்லலாமா? சொன்னா ஒரு ஊர் ஜனம் என்ன நினைப்பாங்க? அதானே என்னைக்கு நீ பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருக்க அவளுக்கு தானே சப்போர்ட்டுக்கு வந்து நிப்ப. பாருங்க, உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனைனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் பேசிக்கிறோம். நான் இப்ப தேவையில்லாம உங்க மகளை பத்தி சித்ரா பத்தி இழுத்து பேசினா உங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. அது மாதிரி தான் எல்லாம். உங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல, எனக்கு ஒரு நியாயம் இல்ல. நியாயம்னா நியாயம் தான். என்னடி சொன்னேன்? ஏன் பெத்த மகளை சொல்லுவியா? சொல்லிடுவியா? சொல்லிதான் பாரு. சொன்ன வாயவனாக்க என்ன பண்ணுவீன்னு அப்புறம் தெரியுமா? ஏத்தி விட்டு போறமே, ஏத்தி கொங்க விட்டு போறமே. யாரா இருந்தாலும் என் மகளை பத்தி இந்த வீட்டுல பத்தி தப்பா பேசுறவங்களா இருந்தா என் மகளை பத்தில பேசுவாங்களா? நாயே செல்லமா உன்னை கையெடுத்து கும்புறண்டி. பேசாம போடி, பிரச்சனை வேணாம். சும்மா போயிருங்க மாமா. எல்லாத்துக்கும் ஊமத்தனமா நின்றுகிட்டு இருப்பியே. பிரச்சனை வேணான்னு. ஆமா, அடுத்தவங்களை சொன்னா இனிக்குது, அதே அவங்கள சொன்னா கசக்குதோ. என் மகளை சொன்ன உடனே இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ கடவுளே, சொன்னா ரெண்டு பேரும் எங்க கேக்குறீங்க? ஐயோ, யாருக்கு குத்துச்சு? இங்க பாரு செல்லமா, உன் காலில் ரத்தம். சொன்னா கேக்குறியாடி? வா முதல்ல உள்ள. நானும் தான் மிதிச்சேன் டம்ளர்ல. எனக்கு தான் குத்தி போறச்சு. பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வாடுறேன். ஏன் பாத்தீங்களா? இருக்கு உங்களுக்கு இருக்குடி. உனையெல்லாம் ஒத்த விட்டு ஓட்ட நறுக்கல. என் பேர் மரகதம் இல்ல. அத்தி